லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மருமகனும் ரெடி. செல்லு குட்டி நடத்துடி நடத்து. சாந்தா என்னக்கா அந்த வந்துட்டே தனியா உட்கார்ந்து பலகாரத்தை சுடுனா கேக்குறாள பாரு. இந்தாங்க ஜாலியா வைங்க. இந்தாங்க ஊதுவத்தி வைங்க, தைரியமா வைங்க. ஏங்க என்ன இதுக்கு போய் இவ்வளவு பயந்துட்டு இருக்கீங்க? நான் தான் இருக்கேன்ல, தைரியமா வைங்க, போங்க. இந்தாக்கா இதுல வைக்கிறியா? வந்துருங்க. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வந்து சாப்பிட்டுட்டு திரும்பவும் விளையாடுங்க. ஒரு ஆட்டம் அப்போ போடுங்க. வாங்க போலாம். சரி போலாம். வாங்க வா வாங்க உட்காருங்க ஒரு நிமிஷம் வந்துடுறேன். சரிடி. ஏக்கோய் நம்ம மீனாட்சி அக்கா மெஸ் கடைக்கு போட்டியா? அடுத்தது மீனாட்சி அக்கா முறுக்கு கடை, லட்டு கடை, அதிரச கடைன்னு ஒண்ணு போட போறேன். அதுக்கு நான் தான் மேனேஜரா இருப்பேன். ஓகேவா? என்ன அக்கா முறுக்க வேஸ்ட் பண்ணாத, இரு மாவை எடுத்துட்டு வந்துடுறேன். ஜாலியா இருந்ததுல. இந்தாங்கடி எடுத்துக்கோங்க. துர்கா ஸ்வீட்லாம் பலமா இருக்கு. இந்தம்மா எடுத்துக்கோ. வாங்க இந்தாங்க எடுத்துக்கோங்க. ஐயோ கையெல்லாம் மருந்தா இருக்குங்களே. அட என்னங்க சாப்பிடுங்க. எப்படி இருக்கு ஸ்வீட்? எடுத்துக்கோங்க. இது போதுங்க. அட புடிங்க. செல்வா, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். எங்க வீட்டு சார்பா உங்களுக்கு ஒரு gift கொடுக்க போறேன். எப்படி வாங்குன? சக்தி, நானே வாங்கணும்னு நினைச்சேன். ரொம்ப சந்தோஷம்டி. நீயே கொடு. ஏங்க எனக்கு எதுக்குங்க இதெல்லாம்? நீங்க அன்னைக்கு ஒரு சாரி கொடுத்தீங்கல்ல? ஆமா. சீக்கிரமே உங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னு. இது அந்த மாதிரி எல்லாம் இல்ல, ஜஸ்ட் தீபாவளி gift. வாங்கிக்கோங்க. பாத்தீங்களா கலாய்க்கிறீங்க. அம்மா பாருங்க விளையாடுறாங்க. வாங்கிக்கோ தம்பி. யார் பெத்த புள்ளையோ எந்த நேரம் எங்க வீட்டுக்கு வந்தாலும் ஏதாவது ஒரு உதவி எங்களுக்கு செய்யற. உனக்கு கொடுக்காம யாருக்கு கொடுப்பா? எடுத்துக்கோ தம்பி, குடுமா. சரிம்மா. தேங்க்ஸ். மீனாட்சி அக்கா பயந்துராத. கஸ்டமர் அப்படி கூப்பிட்டு பழகிருச்சா? சாப்பாடு ரெடி, சாப்பிட போலாமா? இன்னைக்கு மெஸ்ஸ மூடி வச்சிருக்கோம். இன்னைக்கு தீபாவளி இல்ல? ஆமாமா. என் பொண்ணுங்களுக்கு நிம்மதியா என் கையால வடிச்சு சாப்பாடு போட்டாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். கண் குளிர அதை பார்க்கணும். மீனாட்சி அக்கா என்ன விட்டுட்ட பாத்தியா? மூத்தவடி இந்த வீட்டுக்கு. நீதான் எல்லாம். சந்தோஷத்தாக்க முடியல. வாங்க. அப்புறம் தம்பி பயப்படாம சாப்பிடுங்க. ஏன்னா என் வேலை காய்கறி நறுக்குறதோட முடிஞ்சிரும். எல்லாமே எங்க அக்கா வச்சது. சாந்தாக்கா குழம்பு ஊத்துங்க. இந்த வாரேன். ஆமாக்கா. அக்கா சாம்பார். சாம்பார் தாண்டி ஊத்துறேன், சாப்பிடு. கொஞ்சமா ஊத்துங்க. பதட்டப்படாம சாப்பிடுங்க. உங்க வீடுன்னு நினைச்சுக்கங்க. சாந்தா, நீயும் சாப்பிடு. ஐயோ பிள்ளைங்க முதல்ல சாப்பிடட்டும், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அப்புறமா சாப்பிடுவோம். சாந்தக்கா அவருக்கு பொரியல் வைங்க. இந்த வச்சிருவோம். ஐயா உருளைக்கிழங்கு பொரியல் நல்லா இருக்கு, சாப்பிடுங்க. போதுங்கக்கா. என்னடி சிரிப்பு?
ஒண்ணும் இல்லையே. பேசாம சாப்பிடு. பேசாம எப்படி சாப்பிட முடியும்? ஏய், இன்னைக்காவது விடுங்கடி. ஆமா செல்வா சார், நான் உன்னை கேள்விப்பட்டனே, உங்களுக்கு சீக்கிரமாவே கல்யாணம் பண்ண போறாங்களாமே. ஏய் என்ன நீங்க எல்லாரும் என்ன ஓட்டுறீங்களா? எனக்கு ஒரு நாள் சான்ஸ் கிடைக்கும், அப்ப இருக்கு உங்களுக்கு, பாருங்க. இந்த கோலத்துல உன்னை பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? கரகாட்டக்காரன் படத்துல இந்த கனகா வருவாளே அது மாதிரியே இருக்கால. அம்மா பூ வச்சிருந்தா இந்த கெட்டப்பா அப்படி இருக்கா, அதான் சொன்னேன். அம்மா, பாரும்மா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சரி, சரி, இவ கிடக்குறா. சாப்பிடு. எல்லாரும் இதே மாதிரி எப்பவுமே ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும். அதுதான் எனக்கு வேணும். மீனாட்சி அக்கா, ஆ, உனக்கு உன் வீட்டுல உன் பிள்ளைகளோட இருக்கிறது சந்தோஷம், எனக்கு மட்டும் என் அக்கா வீட்டுல இருக்கிறதா சந்தோஷமே. அது எனக்கு தெரியும். நீ இல்லனா ரொம்ப வெறுமையா இருக்கும் இந்த வீடு. சரிங்க, வரேன். ம். வரேங்க. சக்தி, என்னம்மா அப்படி பாக்குற? நீ என்ன பண்றேன்னு உனக்கு தெரியலையா? மா, நம்ம கார்த்திகேய அக்காவுக்கு பேசி முடிச்சிடலாமா? அதான் நான் காலையில இருந்தே பாக்குறேனே. இதத்தான் நான் நேத்தே சொன்னேன். ஆமா, எனக்கு புரியல. ஒரே ராத்திரியில தெரியாத ஒரு மனுஷன் கூட நீயும் உன் தங்கச்சியும் என்னென்னமோ பேசுனீங்க. இப்ப என்னடான்னா அந்த தம்பியை கூட்டிட்டு வரதென்ன, ஆடுறதென்ன, பாடுறதென்ன. டே சக்தி, யமுனா ஏதாவது சொன்னாளா? அவ எதுவும் சொல்லலம்மா. நீ சொன்னத நானும் யோசிச்சு பார்த்தேன். நீ சொன்னதுதாம்மா சரி. நாம நினைக்கிறதே நடக்கணும்னு நினைக்க கூடாதுல்ல. யதார்த்தங்கிறது வேற. அது மட்டும் இல்லாம இந்த கல்யாணத்தினால அக்காவுக்கும் சந்தோஷமா இருக்கும்ல. இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டியே சக்தி. வரதட்சணை கேக்குறது அவங்க இஷ்டம். வரதட்சணை கேக்குறது தப்புதான். ஆனா நாம போய் அவங்க கிட்ட ரொம்ப வாதாடலாம் முடியாது. வேணா ஒண்ணு பண்ணி பார்க்கலாம். அம்மா, எங்களால அவ்வளவு போட முடியாது, கொஞ்சம் குறைச்சிக்குங்கன்னு கேட்டு பார்க்கலாமே. நீதான் சென்னைக்கு போறல்ல, நேர்ல போய் அவங்க கிட்ட பேசி பாரு. சரிம்மா, பேசி பாக்குறேன். ஏய், இங்கே பேசுற மாதிரி எல்லார்கிட்டயும் போய் பேசி தொலைச்சிடாத. அவங்க கிட்ட அப்படி பேசக்கூடாது. இது அக்காவோட வாழ்க்கை. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையா பேசு. இப்படி ஒரு பையனை தேடினாலும் கிடைக்க மாட்டான். அதோட இன்னொரு விஷயமும் நல்லாவே புரியுது. அந்த பையனுக்கு மட்டும் இல்ல, நம்ம யமுனாவுக்கும் அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் பார்த்துட்டேன்டா. இந்த குடும்ப விஷயத்துல எல்லாம் ரொம்ப நீதி, நேர்மை, நியாயம் சில நேரத்துல பார்க்க கூடாது. கொஞ்சம் நேக்கு போக்காதான் நடந்துக்கணும். இனி இந்த விஷயத்துல மட்டும் இல்ல, ஒரு அம்மாவா உனக்கு சொல்றேன், எப்பவுமே இத மனசுல வச்சுக்க. புரியுதுமா. நான் நிச்சயமா உங்ககிட்ட பொறுமையா பேசுறேன். ரெண்டாவதா ஒண்ணு சொல்ற சக்தி, வீட்டுல ஆம்பளைன்னு ஒருத்தன் இருந்தா அவன் போய் இதெல்லாம் பேசி முடிச்சிருப்பான். மா, உனக்கு நான் இருக்கேம்மா. நான் செய்யறேன் எல்லாத்தையும். அந்த தைரியத்துல தாண்டி நானும் இருக்கேன். சரி, நாளைக்கு சென்னைக்கு போகணும்ல, பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. சரிம்மா. சரி, உள்ள வா.
சத்தியமா ம்? சென்னைக்கு போற, பார்த்து ஜாக்கிரதையா இருக்கணும். யமுனா எங்க? கிளம்பணும்ல, நேரமாகுது. நானும் காலையில இருந்து அவளை பார்க்கலம்மா. யமுனா, அம்மா. ஐயோ, என்ன இவ்வளவு நேரம் தூங்கிக்கிட்டு இருக்கா? அப்படி தூங்க மாட்டாளே. ஏய் கண்ணு, ஆ? என்ன கண்ணெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? ஐயோ, ஜுரம் அடிக்குதுடி, நெருப்பு மாதிரி கொதிக்குது. ரொம்ப முடியலம்மா, தலைலாம். ஏய், என்ன இந்த தம்பி வருது? பாப்பா, வணக்கம்மா. ஐயோ, உன்னை பார்த்ததும் எனக்கு உயிரே வந்துருச்சு. இன்னைக்குன்னு பார்த்து யமுனாவுக்கு உடம்பு சரியா இல்ல. ஐயோ. அவளும் சேர்ந்து போறதா இருந்தது. ஆ. என்ன பண்றதுனே எனக்கு ஒண்ணும் புரியல. ரொம்ப பதட்டமா இருந்தது. அம்மா, எதுக்கு பதட்டப்படுற? செல்வா கூட நான் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிக்கிறேன். தம்பி, இவளை பார்த்து பத்திரமா பஸ்ல ஏத்தி விட்டுடுப்பா. சரிம்மா, நான் சரி. கூட்டி போய் விட்டுறேன். ஆ, ம். பார்த்து போயிட்டு வா. பாய்மா. ம், ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. சரிம்மா, வரோம். ஆ. காத்துல உன் முடி பறக்கும் போது பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு தேவதை மாதிரி இருக்க சக்தி. நீ மட்டும் எனக்கு கிடைச்சேனா என்ன மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலி இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. செல்வா, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, ஒரு சின்ன சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? ஆமா, இன்னைக்கு நான் உன் கூட சென்னை வரைக்கும் வர போறேன். அதுக்குள்ள எப்படியாச்சும் நான் என் லவ்வ சொல்லிடுவேன். என்ன சர்ப்ரைஸ் செல்வா? அது ப்ளீஸ் சொல்லுங்களேன். உங்க சர்ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப ஹெவியா இருக்கும். ஒரு நாள் கலெக்டர், நான் மறக்க மாட்டேன். அப்புறம் திடீர்னு இந்த ட்ரைனிங் லெட்டர், இப்போ ஏதோ சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஹெவியா இருக்குமா இல்ல லைட்டா இருக்குமா? நான் தாங்குவேனா? இது அதுக்கும் மேல சக்தி. இந்த நாளை நீ வாழ்க்கையில மறக்கவே மாட்ட. இனிமே நீ வேற நான் வேற இல்லை, நாம. ஹலோ, சிரிக்காம வண்டியை நேரா பார்த்து ஓட்டுங்க. ஆ, ஆ. என்னாச்சு செல்வா? இன்னைக்கு நீங்க ஆளே சரியில்லையே. ஆ. ஏங்க செல்வா, எங்க போயிட்டு இருக்கீங்க? உங்களை பஸ் ஏத்தி விடுறதுக்கு. பஸ் ஸ்டாண்டு இங்க இருக்கு, நீங்க போயிட்டே இருக்கீங்க. முதல்ல வண்டியை நிப்பாட்டுங்க செல்வா. ஏங்க இங்கே வேணாங்க, நான் வர ஸ்டாப்ல ஏத்தி விடுறேன். ஆ, செல்வா, என்ன பண்றீங்க? சொல்றேன் இருங்க. உன் கூட இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உனக்கு புரியாத சக்தி. இப்படியே அடுத்த ஸ்டாப்னு சொல்லி சென்னை வரைக்கும் உன்னை இந்த ஜீப்லயே கூட்டு போக போறேன். ரெடியாரு. இனிமேல் உன்னை ஒரு நொடி கூட என்னால பிரிஞ்சிருக்க முடியாது. செல்வா, என்ன பண்றீங்க?
ஏதோ ஒரு பஸ் ஸ்டாப்ல ஏத்தி விடுங்க. எவ்வளவு நேரம் தான் இப்படியே போயிட்டு இருக்கிறது? ஏத்தி விடுறேன். செல்வா, அந்த பஸ் சென்னைக்கு தான் போகுது. அப்படியா? டக்குன்னு நிப்பாட்டி என்னை ஏத்தி விடுறீங்களா? ஹலோ செல்வா, வண்டியை நிப்பாட்டுங்க. இருங்க, இதோ அடுத்த ஸ்டாப் கொட்டாம்பட்டி, அங்க ஏத்தி விடுறேன். என்ன கொட்டாம்பட்டியா? என்ன செல்வா விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா? இதுல விளையாடுறதுக்கு என்னங்க இருக்கு? சென்னைக்கு கூட வரலாம்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அது என்னன்னு கொட்டாம்பட்டில போய் முடிவு பண்றேன். ஐயா சாமி, ஆளை விடுங்க. தயவு செஞ்சு கொட்டாம்பட்டிலையாவது ஏத்தி விடுங்க. யோசிக்கிறேன். உங்க யோசனை அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டுங்க. நேற்று நான் டைம் ஆச்சு, போலாமா? போலாங்க. செல்வா, என்ன பஸ்ல ஏத்தி விட போறீங்களா இல்லையா? அதுக்கு தான் நாங்க போயிட்டு இருக்கேன். எவ்வளவு நேரம்? என்ன சென்னை வரைக்கும் வர பிளானா? ஏங்க இது சம பிளானா இருக்கே. என்னாச்சு? ஏன் இங்க வண்டி நிறுத்திருக்கீங்க? சொல்றேன், இருங்க, கீழே இறங்குங்க. செல்வா வாங்கன்றேன். ஏங்க டைம் ஆகுதுங்க. இந்த ஹோட்டல்ல பாருங்க, இந்த மாதிரி ஹோட்டல்ல தான் பரோட்டாவும் கலக்கியும் சூப்பரா இருக்கும். சாப்பிட்டு போயிடலாமா? எனக்கு பசிக்கல. பசிக்கலையா? சரிங்க, டீ சாப்பிட்டு போயிடலாமா? டீ சாப்பிட்ட உடனே என்ன பஸ் ஏத்தி விட்டுடணும். சரிங்க, நீங்க உட்காருங்க. உட்காருங்க. சொல்லு தம்பி. பாட்டி, டீ இருக்கா? இருக்குப்பா. சூடா இருக்கா? சூடா இருக்குப்பா. சூப்பர். அந்த டேபிளுக்கு 2 டீயை கொடுத்து விடுங்க. அம்மா இங்க வாடிமா. அந்த டேபிளுக்கு 2 டீ எடுத்துட்டு போ. ஏங்க டீ சொல்லியாச்சுங்க. பாட்டிமா எவ்வளவு ஆச்சு? 20 ரூபாய் கொடுப்பா. இந்தாங்க. ஒன்றும் இல்லை, ஸ்டார்ட் ஆகிடும் நம்ம பையன். என்னாச்சு செல்வா? தெரியலங்க, ஸ்டார்ட் ஆகிடும். என்னாச்சு செல்வா? இருங்க, என்னன்னு பார்க்குறேன்.
செல்வா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் அப்பவே சொன்னேன்ல. இருங்க, நான் என்ன கனவா கண்டேன் இப்படி நடக்கும்னு? என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியலையே. சரி இருங்க, ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு ஃபோன் அடிச்சு பார்க்குறேன். சீக்கிரமா பண்ணுங்க. டேய் எங்கடா இருக்க? சொல்லு வெற்றி. டேய் இந்த கொட்டாம்பட்டி பக்கத்தில் வந்துட்டே இருந்தேன்டா, டக்குன்னு நம்ம ஜீப் ஆஃப் ஆகி போயிடுச்சு. என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், சரி பண்ண முடியல. டேய் நான் பொள்ளாச்சியில் என் மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கேன்டா. மாமியார் வீட்டுக்கா? சரிடா, பக்கத்தில் யாராச்சும் இருக்காங்களா? மெக்கானிக் யாருன்னா தெரியுமா? யாருமே இல்லையா மாப்ள? ஹலோ டேய் 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 டேய். ஐயோ போச்சு. சரி இருங்க, பாட்டி மாட்ட கேட்டு வரேன். பாட்டி, இங்க பக்கத்துல மெக்கானிக் யாராச்சும் இருக்காங்களா? நாங்க வந்த வண்டி ரிப்பேர் ஆகி போச்சு. இருட்டிடுச்சாப்பா, இந்த நேரத்துல யார் வருவாங்க? காலையில தான் ஆள் வருவாங்க.